ஒரு தொகுதிக்கு 20 கோடி. திமுகவில் பணம் ரெடி. அம்பலமாக்கும் பாஜக. என்ன நடக்குது தேர்தல் களத்துல? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வருகிற சட்டமன்ற தேர்தல்ல திமுக தரப்புல ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதா பரபரப்பு தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வருகிற சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய போட்டிக்களமா அமைகிற சூழல் உருவாகி இருக்கு. திமுக தரப்புல காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுகன்னு ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியும், அதிமுக தரப்புல பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒரு மெகா கூட்டணியும் அமைந்து போட்டியிடுகின்றன. வழக்கம் போல நாம் தமிழர் சீமான் தனித்து போட்டியிடுறாரு. இது இல்லாம நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் புதியதா தேர்தல் களத்துல குதிச்சிருக்கு. இதற்கிடையில மருத்துவர் ராமதாஸ், மருத்துவர் அன்புமணி, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, பிரேமலதா விஜயகாந்த், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, மல்லை சத்யா போன்றோர் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிற இந்த சூழ்நிலையில அனைத்து கட்சிகளும் தீவிரமான பரப்புரையில இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் புதிய கூட்டணிக்கு அச்சாரம் போட்டுட்டு இருக்காங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திமுக தரப்புல மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபாய் கலைஞர் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. இப்போ இந்த உதவித்தொகை 2000 உயர்த்தி தரப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில நிலவுது. இது தொடர்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் போது மாதம் 1500 ரூபாய் வழங்க போவதா தெரிவிச்சிருக்கார். ஏற்கனவே வருகிற பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன்தாரர்களுக்கும் 5000 ரூபாய் தரப்போவதா மு.க.ஸ்டாலின் தரப்புல முடிவெடுத்திருக்கிறதா தெரியுது. இதற்கான அறிவிப்பு தீபாவளியை ஒட்டி வரலாம்ன்ற சூழல் இப்ப இருக்கு. அதே வேளையில தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இலவச அறிவிப்பும் வெளிவராதுன்னு தெரியுது. நடிகர் விஜய் இலவச அறிவிப்புகளுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேர்தல் செலவுக்கான பணம் நடிகர் விஜயிடம் தேவையான அளவு இருப்பதா சொல்றாங்க. அதே போல அதிமுகவிலும் கூட்டணி கட்சியான பாஜகவிடமும் தேவையான அளவுக்கு பணம் இருப்பு இருப்பதா சொல்றாங்க. இதே வேளையில மருத்துவர் ராமதாஸ், மருத்துவர் அன்புமணி, பிரேமலதா விஜயகாந்த், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி போன்ற பலரிடம் தேர்தலுக்கு அதிக அளவுல பணம் செலவழிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. இவங்க தங்களுடைய கூட்டணி கட்சியிலிருந்து தேவையான பணத்தை எதிர்பார்ப்பதா சொல்லப்படுது. இந்த நிலையில வருகிற சட்டமன்ற தேர்தல்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வெற்றி பெற்றே திறனும் அப்படிங்கிற போட்டியில திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தேர்தல் களத்துல குதிச்சிருக்காங்க. தேர்தல் சமயத்துல கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்வதற்கு மேற்படி 2 கட்சிகளும் தயார் நிலையில இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு 10 கோடி வரை செலவு செய்யலாம்னும், அதற்கு மேல பணம் தேவைப்படும் அப்படின்னா போட்டியிடும் வேட்பாளர்கள் தான் செலவு செய்ய வேண்டும்னு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இதற்கிடையில வழக்கம் போல வருகிற தேர்தல்ல தேர்தல் கமிஷனுடைய அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பணப்பரிமாற்றங்கள் எங்கு நடைபெற்றாலும் அதை சுற்றி வளைச்சு பிடிக்கிறதுக்கு தேர்தல் கமிஷன்ல தனியா ஒரு குழு அமைக்கப்பட்டு விரைவிலேயே அவர்கள் தங்கள் பணியை தொடங்குவார்கள்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தலா ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் செலவு செய்யும் வகையில திமுக தயாரா இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இப்போவே தொகுதி வாரியாக 20 கோடி பணம் அனுப்பப்பட்டு விட்டதாகவும் சொல்றாங்க. தேர்தல் நெருங்கும் சமயத்துல பணப்பட்டுவாடா செய்தால் தேர்தல் கமிஷனிடம் சிக்கிக்கொள்ள நேரிடும்ங்கிறதால முன்னதாகவே திட்டமிட்டு அந்த தொகுதிக்கு முக்கிய நபர்கள் வசம் பணம் அனுப்பப்பட்டு விட்டதா பேசப்படுது. இது பற்றி சென்னை ECR ரிசார்ட்ல நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்துல பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. தமிழக பாஜக தலைவரான நைனா நாகேந்திரனே இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. மேற்படி PL சந்தோஷ் தலைமையில நடந்த கூட்டத்துல நயினார் நாகேந்திரன் பேசும்போது திமுக தரப்புல ஒவ்வொரு தொகுதிக்கும்
15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இதை தொடர்ந்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர்களில் ஒருவரான கராத்திய தியாகராஜன் கருத்து தெரிவிக்கும் போது, 15 கோடி அல்ல, ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணமும் இப்பொழுதே அந்தந்த தொகுதிக்கு அனுப்பப்பட்டு விட்டதுன்னு பேசியிருக்கிறார். திமுக தரப்புல கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்யப்படும் தகவல் இப்போ பாரதிய ஜனதா கட்சி மூலமா அம்பலமாகி இருக்கு. இது பற்றிய தகவல் தேர்தல் கமிஷன் வரையிலும் கசிந்திருக்குது. இதனால பணபேரம் தொடர்பா பல அதிரடி செய்திகள் தொடர்ந்து வெளிவரலாம்னு தெரியுது.